தமிழ்நாட்டுல விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் அது. இதை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது தான் இங்க போட்டியே. எல்லாரும் அவங்களோட திறமையும் ஸ்கில் செட்டையும் காட்ட ரெடியா இருந்தாங்க. இதுல மட்டும் சக்சீட் ஆயிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த தொழில் துறையிலேயே நம்பர் 1. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. அதனாலதான் எல்லாரும் ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா, அவளும் அப்படிதான் இருந்தா. தன்னோட விரல் எல்லாத்தையும் மடக்கி சொடக்கெடுத்து பயங்கர பதட்டத்தோட இருந்தா. சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கிட்டும் இருந்தா. அதே சமயம் அவ வேண்டாத கடவுளே இல்ல, எல்லா கடவுள்கிட்டையும் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தா. அவளோட இந்த செய்கை எல்லாத்தையும் அவளுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருந்தவன் ரசனையோட பார்த்துட்டு இருக்க, அத கூட இவ உணரவே இல்லை. எப்பவும் அவ அப்படிதான். எந்த ஒரு விஷயமும் முடியிற வரைக்கும் அவளோட பதட்டம் இப்படி நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். யாழினி அப்படின்னு எதிரில் இருக்கிறவன் கூப்பிட, சார் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கணும்னு முடிவோட சொன்னான். அது எப்படி? இங்க இருக்க எல்லாரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், பல வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. எனக்கு ஃபியூ இயர்ஸ் தானே இருக்கு. திறமை அனுபவத்துல மட்டும் இல்ல சார், அறிவுலையும் வளரும். அது உங்களுக்கு நிறையவே இருக்கு. எப்பவும் நம்பிக்கையோட இருந்தா வெற்றி நமக்கு தான், சாரி உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் கோவமாகி அவளை முறைச்சுக்கிட்டு இருக்க, ப்ராஜெக்ட ஃபைனலைஸ் பண்றவங்களும் அதே சமயம் வந்தாங்க. ஒவ்வொருத்தரா அவங்கவுங்களோட திறமைய வெளிக்காட்டிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் மத்தவங்களுக்கு எந்த வகையிலையும் குறைச்சலே இல்லைங்கிற மாதிரி அவங்கவுங்களோட திறமைய வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்ததா அபிமன்யு அப்படின்னு அழைக்க கம்பீரமா தன்னோட இடத்துல இருந்து எழுந்து ஸ்டேஜ நோக்கி நடந்து போனான். சார் ஆல் தி பெஸ்ட், நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு யாழினி வாழ்த்து சொல்லி அனுப்ப ஜஸ்ட் ஒரு ஹெட் நோடோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் நடந்து போனான். எல்லாரும் எவ்வளவுதான் திறமையா பேசியிருந்தாலும் கொஞ்சம் பதட்டங்கிறது எல்லாரும் முகத்திலையும் தெரிஞ்சுது. ஆனா அபிமன்யு அப்படி இல்ல. ஸ்டேஜ் ஏறினதுமே தன்னோட ப்ராஜெக்ட அழகா எக்ஸ்பிளைன் பண்ணான். முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க கேள்வி மேல கேள்வி கேட்க அசராம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணான். அந்த பேச்சுல அப்படி ஒரு ஆளுமை தன்மை தெரிஞ்சுச்சு. அவன் பேசி முடிச்சதும் எல்லாரும் அவனை விஷ் பண்ணாங்க. யாழினி கடவுளை வேண்டிக்கிறா, இவ திருந்தவே மாட்டான்னு புலம்பிக்கிட்டே அபிமன்யு அவ எதிரில வந்து உட்காரான். இப்போ இந்த ப்ராஜெக்டோட முடிவுகளை அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பதட்டமா ஆவலோட இருந்தாங்க. இங்க வந்த எல்லாரும் ரொம்ப அழகா உங்க திறமைய வெளிப்படுத்தினீங்க. ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்த ப்ராஜெக்ட் அபி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் அபிமன்யு ப்ராஜெக்ட் தான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யாழினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உட்கார்ந்துகிட்டே பறந்துகிட்டு இருந்தா. ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு அபி மகிழ்ந்தானோ இல்லையோ, யாழினியோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். ஏன்னா அவளுக்காக தானே இத கையிலேயே எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அபிமன்யுவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி எல்லாரும் அவரை விஷ் பண்ணிட்டு போறாங்க. எல்லா வேலையையும் முடிச்சுட்டு அபி யாழினி 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அபி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஓனர் தான் மிஸ்டர் அபிமன்யு. அவருடைய PA தான் யாழினி. யாழினி வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் தான் ஆச்சு. ஆனா அவ இந்த கம்பெனிக்காக ரா பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கா. அவளோட திறமையும் சுறுசுறுப்பும் அக்கறையும் அபியை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அது காலப்போக்குல காதலாவும் மாறி இருக்கு. ஆனா இதுவரை அவகிட்ட அவன் இதை சொன்னதே கிடையாது. ரொம்ப கரெக்டான டைம்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். மீட்டிங் நடக்கிற இடத்துல இருந்து 2 பேரும் நேரா ஆபீஸ்க்கு தான் வந்தாங்க. காரை விட்டு வேகமா இறங்கின யாழினி குட்டா அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற ஒருத்தனை நோக்கி ஓடி போய் அவனை அணைச்சுக்கிட்டா. அம்மு என்னாச்சு? நான் கேட்ட கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு நவீனுங்கிற குட்டா கேட்டான். அவன் தலையில வேகமா கொட்டி எப்ப பாரு திங்கிறது தானா அப்படின்னு திட்டினான். வேற என்ன அவனுக்கு சந்தோஷமான நியூஸ் இருக்க போகுதுன்னு பக்கத்துல இருந்த பிரணீத் கேட்டான். அதானே அப்படின்னு நவீன் தன்னோட தலைய தேய்ச்சிக்கிட்டே கேட்க, குட்டா அப்படின்னு யாழினி அதட்டி விட்டு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிடுச்சுன்னு சொன்னான். என்ன அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்டா எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? ரியாக்ட் பண்ணாம இப்பதானே ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோம், அதுக்கே இன்னும் ரெஸ்ட் கூட எடுக்கல, அதுக்குள்ள இன்னொரு ப்ராஜெக்ட் தான் எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நந்தினி வந்தா. ரெஸ்ட் எடுத்தா நம்ம கம்பெனி எப்படி பெரிய இடத்துக்கு போகும்? ஏய், நீ ஜஸ்ட் எம்ப்ளாயி தான், ஒரு அளவு தான் உழைக்கணும், ஓவரா உழைச்சா டங்கு வார அந்துடும்னு பிரணீத் சொன்னான். மூடிட்டு போடா அப்படின்னு யாழினி திட்ட, நாங்க மூடிட்டு போறது இருக்கட்டும், அங்க உன் ஆளை நீ விட்டுட்டு வந்துட்ட பாரு. அப்பதான் அவளுக்கு ஞாபகமே வந்துச்சு அபியோட கார்ல வந்தது.
அபி அவளை முறைச்சுக்கிட்டே ஆபீஸ் உள்ள வர, என்னடி உன் ஆளை பார்த்ததும் ஃப்ரீஸ் ஆகிட்ட போலன்னு நந்தினி கலாய்ச்சா. வாய மூடுங்க, அவர் காதுல விழுந்துட போகுதுன்னு யாழினி எல்லாரையும் மிரட்ட, அத காதுல வாங்கியும் வாங்காமலும் அபி அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டான். அங்கிருந்து எல்லாரும் அவனுக்கு விஷ் பண்றாங்க. அத சின்ன தலையசைவோட ஏத்துக்கிட்டு உள்ள அவன் வாட்டுக்கு நடந்து போறான். ஏண்டா குட்டா, நம்ம பேசினது இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் கேட்டிருக்கோம், இவர் மட்டும் எப்படிடா கேட்டும் கேட்காத மாதிரி போறாரு அப்படின்னு பிரணீத் கேட்க, அதனாலதான் அவர் எம்டியா இருக்காரு, நீ எம்ப்ளாயியா இருக்கன்னு நவீன் அவனை வார போனா அப்படின்னு திட்டிட்டு பிரணீத் அங்கிருந்து போனான். தன்னோட ரூமுக்கு போனதும் அபி முகத்துல அப்படி ஒரு ஹாப்பினஸ். எல்லாரும் தன்னை யாழினியோட ஆளுன்னு சொல்லும் போது ரெக்கையே இல்லாம காத்துல பறந்தான். எப்பவும் தன்னோட இடத்துல உட்கார்ந்ததும் யாழினிக்கு கால் பண்ணி கூப்பிடுறது மாதிரி இப்பவும் கூப்பிட்டான். என்னடா இன்னும் கால் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு, உன் ஆளு நீ இல்லாம எப்படி இருப்பாரு, போ அப்படின்னு யாழினிய கலாய்ச்சிட்டு நந்தினி அங்கிருந்து போனா. யாழினி அப்படின்னு குட்டா பாவமா கூப்பிட, முகத்தை இப்படி வச்சுக்காத, கிரில் சிக்கன் தானே வாங்கி தரேன்னு திட்டிட்டு அபி ரூமுக்கு போறா. அதுக்கப்புறம் தான் குட்டாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, நவீனுங்கிற குட்டா, பிரணீத், அப்புறம் நந்தினி 3 பேரும் யாழினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் விடவும் குட்டா கிட்ட அதிகமான பாசத்தோட இருப்பா. எதுவா இருந்தாலும் முதல்ல அவன் கிட்ட தான் சொல்லுவா. நவீனும் அதே மாதிரி தான், அவனுக்கு எல்லாமே யாழினி தான். 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட், ஒன்னாதான் ஆபீஸ் வர்றது போறது சாப்பிடுறது எல்லாமே. யாழினிக்குன்னு எந்த உறவும் இல்ல, தனிமைதான் அவளோட வாழ்க்கை. நவீனுக்கு ஒரே ஒரு அக்கா தான், அவங்க கூட தான் அவன் இருக்கான். மே ஐ கம் இன் சார் அப்படின்னு யாழினி அனுமதி வாங்கிக்கிட்டு அபி ரூம்குள்ள போக, அவனும் அவளை நிமிந்து கூட பார்க்காம நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு கேட்டான். உடனே அவ தன்னோட டேப்லெட்டை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க, அபி அப்படின்னு ஒரு பொண்ணு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப வேகமா உள்ள வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. ரேஷ்மா அப்படின்னு அவளை தாங்கிட்ட இருந்து விளக்க, அபி நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவ சந்தோஷத்துல தலைகால் புரியாம கத்த, அவன் பார்வையோ அங்க எரிமலை மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கிற யாழினி மேலதான் இருந்துச்சு. அத பார்த்த ரேஷ்மா, கொஞ்ச நேரம் வெளியே இரு, பேசிட்டு இருக்கோம்லன்னு யாழினி கிட்ட எரிஞ்சு விழ, சாரி மேடம் அப்படின்னு அங்கிருந்து போக போனா யாழினி. யாழினி அப்படின்னு அபி அவளை தடுத்து நிறுத்தினா. ரேஷ்மா, இது ஆபீஸ் டைம், உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ஆமா, ரேஷ்மா அபியோட அத்தை மக. சின்ன வயசுல இருந்தே அபி மேல அளவற்ற அன்ப அவ வச்சிருக்கா. அபி, நான் உன்னை விஷ் பண்ணதான் வந்தேன், எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பாத்துக்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்ல முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கிருந்து போனா. யாழினி, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அபி சத்தம் போட, நாளைக்கு இருக்கிற ப்ரோக்ராம பார்த்து சொன்னா. ஆனா அதுல உணர்ச்சியே இல்ல. ஆமா, எப்போ ரேஷ்மா வந்தாலும் அவளுக்கு கோவம் தான் வரும், அது ஏன்னு அவளுக்கும் தெரியல. ஆனா அது தெரிஞ்சவனோ அவளை அணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னாச்சு அப்படின்னு அபி தெரிஞ்சுக்கிட்டே கேட்க, நத்திங் சார் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா.